படிச்சு முடிச்சுட்டு குப்பைக்கு போறாங்க, மகால் வேலைக்கு போறாங்க, எச்சியல் எடுக்கிறாங்க. இவ்வளோலாம் எது கஷ்டப்படுறோம்? படிச்சு நீங்க தான் சொல்றீங்க படிங்க படிங்கன்னு. இதுக்கு மேலேயும் இல்ல நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நாங்க போராட்டம் பண்றதோ சாவறதோ எங்களுக்கு வழியே இல்லை. அலைஞ்சு நாங்களும் ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்து தான் விடுறோம். ஒண்ணுமே ஒழுங்காவே கிடைக்க மாட்டேது எங்களுக்கு. எங்களை பரவச்சையும் பிடிக்க விட மாட்டேனுங்கிறாங்க. எங்களை குருவிக்கு பிடிக்கிறதுனால எங்களை யாருமே எல்லாருமே குருவிக்காரங்க தான் எங்களை சொல்லுவாங்க. அந்த சான்றிதழ் எங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை அடுத்த லீலாவதி நகர் பகுதியில் 100க்கும் அதிகமான காட்டுநாயக்கன் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. படிப்பதற்கும் மற்ற சில பணிகளுக்கும் சாதி சான்றிதழ் அவசியம் என்ற நிலையில் அதிகாரிகளை கெஞ்சி கூத்தாடி பட்டியல் சமூகத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு சான்றை வாங்கிக் கொள்வதாகவும் அந்த அடிப்படையில் ஒரே குடும்பத்தில் இருக்கும் 3 பேருக்கு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த வெவ்வேறு சாதி சான்றிதழ்கள் வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பழங்குடியின சான்றிதழ் என்பது வழங்க மறுக்குது. தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கிராம மக்களும் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம்னா, அந்த மக்களுக்கு உண்டான உண்மையான அந்த குருவிக்காரங்கிற சான்றிதழ் வழங்குவதற்கு பதிலாக பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாதி சான்றிதழ் வழங்குவது எந்த வகையில் நியாயம் என்பது நாங்க கேட்க விரும்புறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்குதுலேயே அதுதான் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்கும். அப்படி உண்மையிலேயே இந்த மக்களுக்கு சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்ற ஆட்சியாளர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கக்கூடிய காட்டுநாயக்கர் குருவிக்காரன சான்றிதழை உடனடியாக வழங்கணும். அப்படி வழங்காவிட்டால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கிராம மக்கள் சார்பாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் முன்னெடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தங்களுக்கு உரிய சான்றிதழ் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கை மனுக்களை கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் அம்மக்கள் ஏன் தங்களுக்கு காட்டுநாயக்கர் சான்றிதழ் வழங்குவதில்லை என்று கேள்வி எழுப்பினார். காட்டுநாயக்கர் மக்கள் பழக்க வழக்கங்கள் தங்களுக்கு ஒத்து வரவில்லை என்று கூறுவதாக வேதனை அடைகின்றனர். என் கூட பிறந்தவங்க என் தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று பண்ணா, எனக்கு ஒரு ஜாதி சான்றிதழும் என் தம்பிக்கு ஒன்று என் தங்கச்சிக்கு ஒன்றுன்னு வேறு மாதிரி ஜாதி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எங்களுக்கான குருவிக்கார ஜாதி அதாவது எஸ்டி கேட்டகரி அந்த இதில் தான் கேட்குறோம். ஆனால் எங்களுக்கு அது கொடுக்காம எஸ்சி தனியாக அந்த மாதிரி வேறு கேட்டகரியெலாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டோம்னா, நாங்கள் மலைவாழ் மக்கள் எங்களுக்கு அது பழங்குடியினர் மக்கள் எங்களுக்கு அந்த கேஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம்னா, அவங்க நீங்கள் போய் மலையில் வாழுங்க அப்போ தான் நாங்கள் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எங்களுக்கான ஒரு உரிமையை நாங்க கேட்கிறோம். இந்த கேஸ்ட் சர்டிபிகேட் கிடைச்சிச்சுன்னா நான் மேல் படிப்பை படிக்க இன்னும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு தைரியம் இந்த மாதிரி ஒரு ஊக்குவிக்க தனமும் ஏதாவது இருக்கும். இப்ப எனக்கு அப்புறம் இத்தனை குழந்தைகள் இருக்கு, எனக்கு அப்புறம் இத்தனை குழந்தைகளும் படிக்கணும்னா அது உங்களால தான் முடியும். தயவு செய்து எங்களுக்கு எங்களுடைய உரிமையை எங்களுக்கான சர்டிபிகேட்டை எங்களுக்கு எஸ்டின்ற கேட்டகரியை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் எல்லாம் படிக்க கூடாதா, புதிதாக சிந்திக்க கூடாதா, வளர்ந்து வேலைக்கு போய் அதிகாரத்தில் அமரக்கூடாதா? இது என்ன சமூக நீதி என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கும் அம்மக்கள் தங்களை அடையாளப்படுத்தி இதுதான் சாதி என சான்று வழங்குவதில் என்ன முரண்பாடு உள்ளது என்றும் கேள்வியை முன்வைக்கின்றனர். மேலும் அரசு தங்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பழங்குடியினர் சான்று வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஏன்னா நான் கொடுக்குற மாதிரி இருக்கணும், நான் இவ்வளவு பேசணும், நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, நாங்க என்ன பண்ண முடியும்? வீட்டுல எவ்வளவு பேர் எங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க, எங்க அம்மா எச்சியில எடுக்கிற அளவு அவ்வளவு கேவலமா இருக்கு. நானும் அதே எல்லாம் எடுத்துட்டேன். இனிமே எடுக்கிறது என்ன இருக்கு, எடுத்துட்டேன். இனிமே கொடுத்தாதான் படிக்க முடியும். இந்த மாதிரி எவ்வளவு பொண்ணுங்க இருக்கு, எவ்வளவு பசங்க இருக்காங்க, போலீஸ்க்கு படிக்கணும், இதுக்கு படிக்கணும், அதுக்கு படிக்கணும், எல்லா கனவும் உங்களை விட்டு தான் போகுது. நாங்க சாவர தவிர வழியே இல்லை. நீங்க கொடுக்கலன்னா நாங்க அடுத்த நிலைமைக்கு அதான் போகணும். நாங்க செத்து முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு செத்தீங்க அப்படின்னு கேஸ் தான் வரக்கூடாது. இல்ல நீங்க கொடுக்கறதால நாங்க செத்து போனோம். ஜாதி சான்றிதழ் அங்கே கேட்க போனோம்னாக்க எஸ்சி காட்டுநாய்க்கனுங்கிற இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களா பார்த்து இந்த எஸ்சியில் கேட்டகரியில் என்னென்ன ஜாதி இருக்கோ அதில் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ எங்கள் தலைமுறையில் இங்கே உள்ளவங்களும் அந்த மாதிரி எஸ்சி கேட்டகரியில் தான் இந்து குறவன், இந்து பறையன், இந்து பலனுங்கிற கேட்டகரியில் போட்டு கொடுத்துக்கிறாங்க ஜாதி சான்றிதழை. இந்த அரசாங்கம் எங்கள் மேலே கவனம் எடுத்து இந்த ஜாதி சான்றிதழை எங்களுக்கு கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.